286 நாட்கள் கழிச்சு ஸ்பேஸ்லேருந்து சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பட்ச் வில்மோர் அப்படிங்கிற 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் பூமியில் சேஃபாக மீட்கப்பட்டிருக்காங்க. பாஸ்ட் 2-3 டேஸாக உலக மக்கள் அனைவருடைய ப்ரேயர்ஸும் இதுவாக தான் இருந்துச்சு. அவங்க எதுக்காக ஸ்பேஸ்க்கு போனாங்க, 8 நாள் மட்டுமே பிளான் பண்ணப்பட்ட ஒரு மிஷன் இவ்வளோ நாள் ஆறுதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன் 5, 2024 அப்போ போயிங் நிறுவனத்தோட நியூ ஸ்டார்லைனர் ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாசாவோட ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பட்ச் வில்மோர் அப்படிங்கிற 2 பேர் ஸ்பேஸ்க்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்லைனரில் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுது. அதனால அந்த ஸ்டார்லைனர் மட்டும் எம்டியா திரும்ப பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த காரணத்தினால சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பட்ச் வில்மோர் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் 2 நாளில் மொத்தம் 286 நாள் ISS அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே இருக்காங்க மீட்க முடியாமல். இப்போ எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் கேப்சூலை ISSக்கு அனுப்பி அவங்கள மீட்க முயற்சி பண்ணாங்க. இங்கேருந்து ISS பார்த்தீங்கன்னா 409 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 17 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஃப்ளோரிடா காஸ்டில் அந்த கேப்சூல் விழுந்திருக்கு. இப்போ 286 நாட்களுக்கு அப்புறம் பட்ச் வில்மோர் அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற 2 பேரையும் பத்திரமா மீட்டிருக்காங்க. இதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ்க்கு போய் ஒரு 300 நாள் அங்கே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.